சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கல்குவாரியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 5 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அவர்களில் 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் உடலை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சிங்கம்புணரி அருகே மல்லாக்கோட்டையில் மேகவர்மன் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி மேகா ப்ளூ மெட்டல் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக மழை பெய்திருந்த நிலையில் இன்று காலை 400 அடி பள்ளத்தில் வெடிவைக்க பாறையில் துளையிடும்போது மண் சரிவு ஏற்பட்டது. இதில் பணியில் ஈடுபட்டிருந்த 6 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் மீட்பு பணிகளை தொடங்கினர். மண்ணில் புதைந்த ஆறுமுகம், முருகானந்தம், புலம்பெயர் தொழிலாளி அர்ஜித் ஆகியோரை சடலமாக மீட்டனர். இதைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட இருவரில் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மற்றொரு தொழிலாளி படுகாயங்களுடன் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த ஒருவரது உடலை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மீட்புப் படை வீரர்களை கொண்டு அவரது உடலை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே சம்பவ இடத்தில் அமைச்சர் பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மற்றும் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியரின் கோரிக்கையை ஏற்று நெல்லையிலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 30 வீரர்கள் சம்பவம் நடைபெற்ற கல்குவாரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் குவாரியின் பாறை இடுக்குகளில் வேறு யாரும் சிக்கியுள்ளனரா என்று ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கல்குவாரி உரிமையாளர் மேகவர்மன் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள குவாரி உரிமையாளரை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இதனிடையே உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலா 4 லட்சம் ரூபாய் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.